அல்லாஹ்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு இளைஞர் வர, இறை தூதர் அவர்களே, எனக்கு நீங்க சொல்ற குர்ஆன், நோன்பு, தொழுகை எல்லாமே ஓகேங்க, நான் எல்லாம் செய்யறேங்க. ஆனா எனக்கு ஒண்ணு செய்யாம இருக்க முடியாதுங்க. எனக்கு ஜினா செய்ய பெர்மிஷன் கொடுங்க, நான் வந்து போய் சேர்ந்துடுறேன். கொதிச்சிடுறாங்க சஹாபாக்கள். இன்னும் ஒரு மஜ்லிஸ்ல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம எவ்வளவு தைரியமா வந்து அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அப்படி கேட்கிறாருன்னா அப்படியே பாய முற்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தடுத்துறாங்க. அந்த இளைஞனை கூப்பிடுறாங்க, பக்கத்தில் உட்கார, வா உட்கார். என்ன கேட்ட? இல்லை இல்லை, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. அப்படியா, சரி. உங்கள் அம்மா வந்து இன்னொருவனோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்பியா? இல்லை இல்லை, அது எப்படி எங்கள் அம்மா அப்படி செய்யறதை நான் எப்படி விரும்ப முடியும்? இல்லை, உன் மகள் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்த்தால் உனக்கு சம்மதம் தானா? ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க. இப்படி ஒன்னொன்னா கேட்டு வராங்க. உன் அம்மாவுடைய தங்கச்சி எப்படி, அப்புறம் உன்னுடைய சகோதரி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி, இறை தூதரவர்களே, இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிறான். ஒத்துக்க முடியாதுல்ல? அப்போ நீ சொல்றிய, யாருக்காவது அம்மாவா இருப்பாங்க, யாருக்காவது மகளா இருப்பாங்க, யாருக்காவது சகோதரியா இருப்பாங்க, யாருக்காவது சின்னமாவா இருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த இளைஞன், இறை தூதரவர்களே, இனிமே நான் செய்ய மாட்டேன், இனிமே நான் பேசுறது தப்பு தான் அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அழுது தன்னுடைய நிலையை ஒத்துக்கொண்டதாக பார்க்கட்டும், திருந்தியதாக பார்க்கணும்.